இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ஏதோ ஒண்ணு தப்பா நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி லேட்டரா நீங்க அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன மாரி விஷயங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணீங்க? அதுக்கப்புறம் என்ன மாரி விஷயங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க? என் லைஃப்ல வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான் வந்து என்ன அப்படியே தூக்கி போட்டதுன்னு சொல்லுவேன். எனக்கு ஒரு நல்ல ஷோரீல் கிடைக்கும், ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வந்து கடைசி நேரத்துல என்னடா ரிலீஸ் இன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த இடத்துல தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தங்கள மாத்தி பண்ணிட்டாங்க. ஐ வாஸ் லைக் வெரி மச் டிப்ரெஸ்ட். என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு இடத்துல சும்மா உட்காந்துட்டேன். அப்பதான் யோசிச்சேன், லைக் நம்மளே சூஸ் பண்ணி ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ஸா போகிறத விட நமக்கு இப்போ என்ன ப்ராஜெக்ட்ஸ் வருதோ எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் நம்ம பண்ணலாம். பண்றதுல எது நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தெரியாது, எது நமக்கான பாதைன்னு நமக்கு தெரியாது. ஸோ வர்ற பாதை எல்லாத்தையும் சூஸ் பண்ணிடுவோம். பண்ற எல்லாத்தையும் பண்ணிடுவோம். அதை நம்ம பெஸ்டா பண்ணணும். அது மூலியமா நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் நல்லதாவே கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன், ஜீல பண்ணேன். அதுக்கப்புறம் அது மூலியமா அங்க இருந்த மக்கள் என்ன அப்ரோச் பண்ணாங்க, அது மூலியமா தான் எனக்கு ஹார்ட் பீட் கிடைச்சது.